because there was one page. Dear teachers, I shall restart from stanza 1. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த font பெருசாக்குனதுனால there was confusion. Let's start from stanza 1. Stanza 1ல பாத்தீங்கன்னா there is the description of a ship which escaped from one danger and got into another danger. இது யாரை பத்தி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து யுனாவை பத்தி சொல்லியிருந்தோம். அந்த யுனாவை பத்தி சொல்லிட்டே வரும்போது இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ டிஸ்கிரைபிங் த எல்ஃபின் நைட். த எல்ஃபின் நைட் யாரு? ரெட் கிராஸ் நைட். அவருமே இதே மாதிரி கண்டிஷன்லாம் ஒரு பெரிய டேஞ்சர்ல இருந்து தப்பிச்சு அவரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை பத்தி தான் ஸ்டான்சா 1 சொல்லுது. இப்ப ஸ்டான்சா 2 என்ன சொல்லுது? திஸ் இஸ் ஸ்டான்சா 2. இந்த ஸ்டான்சா 2 என்ன அப்படின்னா, ரெட் கிராஸ் நைட் இஸ் வெரி வெரி இன்னசென்ட். ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு. எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காரு அப்படின்னா, he doesn't சாரி இங்க கொஞ்சம் மூவ் ஆயிக்குது. ஓகே, he doesn't know the real nature of Yuna. That is Fidesa. Fidesa is not really a good woman. She is a bad woman. She is the embodiment of evil. அப்படிங்கிறது அவருக்கு தெரியாம என்ன நினைக்கிறாருன்னா, அவரு காட்டுல ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, he feels that fair Yuna will be very sorry. Okay, will be very sorry for having left behind. அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே நேரத்துல அவருக்கு யுனாவை பத்தியும் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, யுனா இஸ் a very bad woman. யுனா இஸ் a bad woman அப்படின்னு நினைக்கிறாரு. He thinks of Yuna and he considers Yuna to be unkind. யுனா வந்து ரொம்ப அன்கைண்ட் உமன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்படி சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, she has done a crime. Okay, what is it crime? Forsaking him and going behind another man. தன்னை விட்டுட்டு, இந்த ஸ்டான்ஸா பாருங்க இங்க இருக்கு, தன்னை விட்டு வேற ஒரு மனிதன் பின்னே அவள் சென்று விட்டால் அவ போனதுதான் பெரிய தப்பு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நினைச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உண்மையாலுமே யுனா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத பத்தி ஒரு 3 lines. வாட் இஸ் ஆக்சுவலி யுனா டூயிங்? ஓகே, அப்படிங்கிறது யுனா வாஸ் சர்ச்சிங். Yuna was searching for Red Cross Knight or CK. அவ உண்மையாலுமே பாத்தீங்கன்னா she is very much waiting for Red Cross Knight. And in the line பாருங்க, the last 2 lines I am underlining, him for to seek and never would forsake. This line speaks about Yuna. Yuna was seeking Red Cross Knight. Red Cross Knight எப்படியும் வந்துருவாரு, நம்மளை கைவிட மாட்டாரு, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நம்மளை அவரு மீட்டு கொண்டு போவார். ஏன் அப்படின்னா தொடக்கத்துல இருந்து she is very consistent. அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா யார் உள்ளவரா? வில்லன் உள்ளவரா? யார் இந்த வில்லன்? சான்ஸ் லாய். ஆல்ரெடி he has taken Yuna as his booty. அவனுடைய பிரைஸ் ப்ராடக்ட், பிரைஸ் வின்னிங். he has won the prize. ஓகே, அவன் ஏற்கனவே ஆர்ச்சிமாகோ வாஸ் தி டிஸ்கைஸ் ஆஃப் ரெட் கிராஸ் நைட். அவனை என்ன பண்றாரு? அடிச்சு விரட்டி விட்டுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, he was very badly wounded and we believe that he is dead, but Archimago will not die. He will get back in another form. ஆனா யுனா என்ன நினைக்கிறான்னா, ரெட் கிராஸ் நைட் is very badly damaged and he is almost somewhere escape அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவளுக்கு இருக்கு. அப்ப அவ என்ன பண்றா அப்படின்னா, எப்படியாவது வருவான், நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆனா சான்ஸ் லாய் என்ன பண்றான்? he is trying to overpower Yuna அப்படிங்கிறது தான். இப்ப நமக்கு அந்த பழைய ஸ்டோரியை தான் இங்க சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, என்ன அப்படின்னா, who after Archimago foul defeat, சான்ஸ் லாயோடைய அச்சீவ்மெண்ட்டை பத்தி தான் இந்த 3rd ஸ்டான்ஸா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சான்ஸ் லாய் defeated Archimago and what did he do? He came and had a glimpse of Yuna. அவன் ஆர்ச்சிமாகோ தான் ரெட் கிராஸ் நைட்டுடைய உருவத்துல இருந்தான்.
அப்ப அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சான்ஸ்பாய் வாஸ் ஃபைட்டிங் வித் the false Red Cross Knight and he almost defeated him. Defeat பண்ணதுனால என்ன பண்றான், he was taking Red Cross Knight's what to say booty as his own. அப்ப அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய உமன் யாருக்கு நவ் உமன் அப்படின்னா சான்ஸ் லாயுடைய உமன். அதனால அவன் என்ன பண்றான், he wants to commit sin. Okay, he wants to commit sin. He was initially இப்போ நம்ம சான்ஸ் லாய் உடைய இனிஷியல் ஃபீலிங் என்ன பிஃபோர் மீட்டிங் யூனா, he was filled with wrath, anger, revenge. தன்னுடைய பிரதர்ஸை கொன்னவனை பழி வாங்கணுங்கிற ரிவெஞ்ச் இருந்தது. ஆனா the moment he saw யூனா, it became lust. Okay, lust அப்படின்னா காமம். அந்த காமம் அப்படிங்கிறது அவனை சூடாக்கியது. And he wanted to commit sin through her and he wanted to defile her. As she was a sacred being. யூனா வந்து ஒரு புனிதமானவள். அவளுடைய அந்த புனித கன்னிமையை வந்து இவன் வந்து என்ன பண்றான், எப்படியாவது அபகரிச்சிடணும், அவளை வயலேட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றான். அப்ப அவன் என்னென்னலாம் பண்ணனா, நம்பர் 1 இங்க கொடுத்துருக்கு பாருங்க, இந்த 5th லைனுக்கு வாங்க. He was trying to please her. He was trying to please her. அவளை எப்படியாவது பேசி நைஸா பேசி காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறான், முடியல. என்ன பண்ணா அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன், he was trying to what to say cunningly make her yield. அவ எப்படியாவது தானா வந்து அவன் மடியில படுத்துருவா அப்படின்னு நினைச்சான். ஆனா அதாலையும் முடியல. அப்ப 3வது அவன் கையில எடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, he was trying to force himself upon her. அவன் என்ன பண்றான், எப்படியாவது அவளை ரேப்பாவது பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்றான். ஆனா யூனா விடுவதாக இல்லை. பிகாஸ் she is the symbol of holiness. Okay? She is the symbol of chastity. She is not ready to allow any man to violate her but holiness alone. அவ வந்து என்ன சொல்றா, ரெட் கிராஸ் நைட் மட்டும்தான் என்னத்தோட விடுவேன். Because he is the embodiment of holiness. He is a symbol of holiness. Holiness is my husband. புனித தன்மைதான் எனது கணவன். அவனை தவிர வேறு எந்த XYZையும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய வெர்ஜினிட்டிய தொட விட மாட்டேன், என்னுடைய கன்னிமையை தொட விட மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறான். ஓகே, that is described in stanza number 3. இப்ப அவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவன் அடுத்த ஸ்டான்ஸாவும் அதனுடைய கண்டினியூவேஷன் தான். என்ன பண்றான் அப்படின்னா, அவளை திருப்பி என்ன பண்றான், போய் அம்மா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சு பாக்குறான். he is flattering her. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த உலகத்துல கிடையாது. okay, and then he was trying to appreciate her beauty. and then இவ பாத்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரிக்குக்கும் ஈல்ட் ஆகுற மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. நீ என்ன வேணுமோ மூச்சு போடு, நான் இதுக்கு மசிய மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, ஐ எம் நாட் ரெடி, ஐ எம் நாட் வில்லிங். ஓகே, அவன் என்ன பண்றான், வார்த்தையாலும் with his words, with his looks and with his love songs he was trying to appeal to her. எப்படியாவது அவளை வந்து என்ன பண்றான், காரியம் சாதிக்கலாம், அவளை வந்து வயலேட் பண்ணலாம், அவளுடைய வெர்ஜினிட்டியை காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறான். ஆனா அவன் என்ன பண்றான், she is ignoring him. எப்படி அவ இக்னோர் பண்ணா அப்படிங்கும்போது this is a beautiful simile. the simile நோட் பண்ணி வச்சுக்கோங்க. the simile, what is a simile? okay, ஒரு டைமண்ட் வந்து எப்படி இருக்கும், நீங்க என்னதான் அந்த டைமண்டை வந்து எதுல போட்டு தேய்ச்சி பார்த்தாலும் டைமண்ட் என்ன பண்ணும், அந்த டைமண்ட் குவாலிட்டியை இழந்துராது. ஓகே, டைமண்டை நீங்க எந்த சர்ஃபேஸ்ல உரசினாலும் அந்த டைமண்டுடைய என்ன பண்ணும், இட் வில் பி ஆல்வேஸ் அ டைமண்ட். அதே மாதிரி she is a chaste woman till the end she remains chaste. Steadfastness is a characteristic of steadfastனா consistent. அவ கன்சிஸ்டன்டா என்ன பண்றா, she is thinking only of Red Cross Knight. வேறு யாரையும் பற்றி அவள் யோசிக்கவில்லை. ஆனா
ரெட் கிராஸ் நைட்டு ஸ்டெட்ஃபாஸ்டா அப்படின்னு கேட்டா அவன் ஸ்டெட்ஃபாஸ்ட் கிடையாது. ஓகே, உடனே என்ன பண்றான், இவன் ரொம்ப கோவமாயி என்ன பண்றான், அவனுக்கு பித்தம் தலைக்கு ஏறுது. அதுதான் நெக்ஸ்ட் லைன்ல இருக்கு. Okay, it is here. Yet for to feed his fury, his lustful eyes. இங்க இருக்கு பாருங்க. I am putting it in green color. Yet for his feed his fiery eyes, he snatched the veil. அவன் என்ன பண்றான், அவளுடைய முகத்தை மறைச்சிருக்க அந்த திரையை என்ன பண்றான், அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா விளக்குறான். ஃபோர்ஸ்ஃபுல்லா விளக்கணும்னு அவ ஃபேஸ பார்த்து என்ன பண்றான், அப்படியே மயங்கி போயிட்டான். ஏன் அப்படின்னா she was shining as the brightest sky. And அந்த அழகு அவனுடைய காம பசியை இன்னும் அதிகம் தூண்டுது. He was becoming more beastly. இன்னும் அதிகமா வேட்கை அவன் மேல பயங்கரமான ஒரு காம வேட்கை அவனுக்குள்ளர உருவாகுது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு அப்படின்னு சொல்லி இவன் அவளை பத்தி அப்படியே மனசுக்குள்ளார கற்பனையில் இருக்கிறான். அவளை எப்படியாவது கற்பழித்து விட வேண்டும் என்று ஒரு யோசனையில் இருக்கிறான். அந்த நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் that is described in the next stanza. அவன் என்ன பண்றான் அப்படின்னா Sansloy, he dares to do a very unmanly act. Unmanly act என்ன அப்படின்னா to violate a woman. அவளை என்ன பண்றான், எப்படியாவது செக்ஷுவலி அசால்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்குறான். He plans to assault the girl. Okay, he is planning to assault her, sexually assault her, because என்ன அப்படின்னா she is his object. அவளுடைய பிரைஸ் மணி, அவளுடைய பிரைஸ் ஆப்ஜெக்ட். ஒரு டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு வாங்கின ஆப்ஜெக்ட். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு தான் சொந்தம். அப்ப அவ என்ன ரெசிஸ்ட் பண்றது, நான் விட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண போறான், he is going to spoil his chastity. He is going to spoil his chastity. இப்ப பாத்தீங்கன்னா நம்மால் வந்து அழகா எட்மண்ட் ஸ்பென்சர் சொல்றாரு. Okay, this is called a rhetorical question. The last line of that stanza is called rhetorical question. என்ன rhetorical question அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல திரிந்த இந்த பேனும் நைட் இஸ் அட்லீஸ்ட் a good man. பட் இப்போ அவன் லஸ்ட்ஃபுல் ஃபீலிங்ல இந்த மாதிரி ரொம்ப போல்டா இருக்கானே. How can you vengeance just along up to with uphold and hurl not flashing fame upon the panim bold. அப்படின்னா வானத்துல இருந்து ஏன் நெருப்பு இறங்கி இவனை அழிக்க கூடாது? ஏன் அப்படின்னா யுனா இஸ் a pure woman. அவளை வயலேட் பண்ணணும், அவளுடைய வெர்ஜினிட்டியை வயலேட் பண்ணணும்னு நினைக்கிற இவனை ஏன் கடவுள் அழிக்காம வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த ஸ்டான்ஸாவை முடிக்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா டிவைன் கிரேஸ், how Yuna is helped அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்டான்ஸா நம்பர் 6 சொல்ல போகுது. என்ன அப்படின்னா he is trying to force himself upon Yuna. யுனாவை வந்து என்ன பண்றான், செக்ஷுவலி அசால்ட் பண்ண முயற்சி பண்ணும் பொழுது அவன் என்ன பண்றான், she is a piteous maid. அவ வந்து ரொம்ப பிட்டிஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறான். உடனே அவன் என்ன பண்றான், she is comfortless, அழுது கதறுறான். எப்படி கதறான், she is shrieking and crying out. அப்படியே டாப் பிட்ச்ல கத்துறா, ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க, யாராவது வாங்கலே உதவிக்கு அப்படின்னு அவ கத்துறா. அவ கத்தும் பொழுது என்ன ஆகுது, her voice is reaching the skies. Okay, her voice reaches the sky. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மால இடையில கமெண்ட் பண்ணுவார். யாரு, எட்மண்ட் ஸ்பென்சர். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அபலை பெண்கள் கத்தும் பொழுது அவளுடைய அபலை பெண்களின் அழுகுரல் யாருக்கும் கேட்பதில்லை, அது யாருக்கு அதுலயும் போய் உழுவாம போயிருது சார் அப்படின்னு இடையில ஒரு புட்ட உள்ள சுருகிறார். ஏன் அப்படின்னா நம்ம நிஜ உலகத்திலயும் அதே மாதிரி தான் நடக்குது. அபலை பெண்கள் கதறுவது யார் காதிலும் கேட்கறது இல்ல. சின்ன குழந்தைங்க கதறுது, அதனுடைய கதறல் சத்தம் யாரு கண்ணிலையும் யாரு காதலையும் விழுவது இல்லை அப்படின்னு ஒரு ஜெனரல் கமெண்ட் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, when she started crying, stars started crying and they were dropping
டியர்ஸ். ஓகே, ஸ்டார்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சான்? ஸ்டார்ஸ் மேல இருந்து கண்ணீர் விட்டு கதறின. யா, பிச்சியஸ் மெய்டு அப்படின்னா பிட்டிஃபுல், வெரி பாத்தட்டிக் மெய்டு. அவ வந்து அந்த சான்ஸ்லாய் வந்து அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணும் பொழுது அவளுடைய கண்டிஷன் என்னவாக இருந்தது அப்படின்னா, she was very pitiable. ஏன் அப்படின்னா அவருக்கு உதவி செய்பவர் யாரும் இல்லை. அவருக்கு உதவி செய்வதற்கு அங்கு யாரும் இல்லை. யாருமே அவளுக்கு வந்து கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. கம்ஃபர்ட் கொடுக்கணும்னா ரெட் கிராஸ் நைட் அங்க இருக்கணும், அவன் இல்ல. வேற எந்த ஆண்மகனும் பெண்டீரும் அங்க இல்ல. அப்ப அவன் என்ன பண்றா? வேற வழி இல்லாம கத்தி கதறி கூப்பாடு போடுறான். ஐயோ, இவன் என்ன வந்து கற்பழிக்க வர்றான், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரிதான் நிறைய பெண்கள் எழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி அபலை பெண்கள், டிஸ்ட்ரெஸ்ல இருக்க பெண்கள், கஷ்டத்துல இருக்க பெண்களுடைய அழுகுரல் வீணா தான் காத்துல போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்பிக் இல்லையா? அதனால ஹைப்பர் பலி வரணும், ஹைட்டெண்ட் எக்ஸாஜுரேஷன். இந்த 4th லைனும் 5th லைனும் ஹைட்டெண்ட் எக்ஸாஜுரேஷன். ஓகே, என்ன அந்த 4th 5th 6th 7th லைன் எல்லாமே hyperbole, HYPERBOLE, that is a figure of speech. ஒன்னும் இல்ல, it is exaggeration, ஓவரா எக்ஸாஜுரேட் பண்றது. என்ன ஓவர் எக்ஸாஜுரேஷன்? இவளுடைய அருகுரல் விண்ணை சென்று சேர்ந்தது. அங்க வானத்துல இருந்த அந்த நட்சத்திரங்கள் கண்ணீர் விட்டு கதறின. வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் கண்ணீர் விட்டு கதறின. இதே மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, what is a songs of innocence, the poem called டைகர் burning bride அப்படின்னு. யார் எழுதின போயம்? Who wrote the poem? William Blake. Beautiful, beautiful. William Blake வந்து அந்த டைகரை பத்தி டிஸ்கிரைப் பண்ண வரும்பொழுது அந்த டைகருடைய அந்த ஃபெரோஷியஸ் அப்பியரன்ஸ், அதனுடைய சிமெட்ரி, அந்த பாடியோடைய ஸ்ட்ரக்சர்லாம் டிஸ்கிரைப் பண்ணிட்டு வரும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஃபெரோஷியஸ் பீஸ்ட கடவுள் உருவாக்குனதை பார்த்துட்டு அந்த ஸ்டார்ஸ் என்ன பண்ணுது? அங்க இருந்து கண்ணீர் விட்டு கதறின. இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் என்ன பண்ணுச்சு? they were sending their anger like spears அப்படின்னு அங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரிதான் என்ன பண்ணுச்சு? ஸ்டார்ஸ் வந்து கண்ணீர் விட்டு கதறின. அதே நேரத்துல சூரியன் என்ன பண்ணுச்சான்? சூரியன் இந்த ஒரு காட்சியை பார்த்து ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு வெக்கத்துல போய் என்ன பண்ணுச்சு? மேகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குச்சு. Phoebus means sun. Sun felt helpless. It cannot come down because it is just a being there in the sky. அது வந்து கீழே வர முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுச்சு? வெக்கத்துல என்ன பண்ணுச்சு? அப்படியே முகத்தை மறைச்சிக்கிற மாதிரி பண்ணாம மேகத்துக்கு பின்னாடி போய், ஐயோ இதெல்லாம் அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்கணுமா, இந்த அசிக்கத்தெல்லாம் அப்படின்னு கண்ணை மூடிக்காம என்ன பண்ணுச்சு? மேகத்துக்கு பின்னாடி it blushed face, his blushing face in foggy cloud, he hide his shame. தன்னுடைய கையாலாக தனத்தை நினைத்து அது போய் ஒளிஞ்சுக்குச்சு. Okay, and look at the last line there. Okay, what is the last line there அப்படின்னு கேட்டீங்கன்னா, what can human beings do in this situation? யாரோ கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கிறீங்க? kindly close your yeah that should not be done because it's a recording. Okay, kindly mute your mics. ஓகே, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட வேண்டியதான், வேற வழி கிடையாது. ஓகே, the class should not be disturbed. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, what bit of mortal அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டினுடைய மீனிங் என்ன? ப்ளீஸ் மேக் நோட். Okay, can human beings use their intelligence to release a victim? Okay, can human beings use their intelligence, witna intelligence,
Okay, to help women in such condition. இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி யாராவது இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்க பெண்களை காப்பாற்ற முடியுமா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஹியூமன் எஃபர்ட்ஸ் கேனாட் சேவ் உமன் இன் டிஸ்ட்ரெஸ். ஏன் அப்படின்னா பக்கத்துல ஹியூமன் பீயிங்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை. அப்படி இருக்கும்போது யாரு தான் கடவுள் இந்த பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி டிவைன் ப்ராவிடன்ஸ். ஆனா மனித ஹெல்ப் வந்து பாசிபிளே கிடையாது. என்ன ஹெல்ப் தான் பாசிபிள் அப்படின்னா, டிவைன் அசிஸ்டன்ஸ் அலோன் வில் பி ஹெல்பிங் விமன் இன் டிஸ்ட்ரெஸ். அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இட்டர்னல் ப்ராவிடன்ஸ். இட்டர்னல் ப்ராவிடன்ஸ் மட்டுமே யுனா போன்ற அபலைகளை காப்பாற்ற முடியும். ஓகே, அப்ப இப்ப நம்ம ஸ்டோரியில யுனா வந்து என்ன பண்றா, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்தி கதறி கூப்பாடு போடுற நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is supernatural intervention. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காட்டுல there was a troop of fawns and satyrs. What were they doing? They were dancing in a round. ஒரு சர்க்கிள் போட்டு அங்க வந்து காட்டுக்குள்ளார என்ன பண்றாங்க அப்படின்னா, fawns and satyrs were dancing. Who are fawns? எழுதி வச்சுக்கோங்க, இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. Who were fawns? Who were satyrs? Fawn அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a mythological creature, where half of the body is man and half is that of a goat. பாதி மனிதன் மீதி ஒரு ஆடு. அப்ப தலை வந்து ஆட்டினுடைய தலை, உடல் வந்து ஒரு மனிதனுடைய உடல். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பீயிங். அந்த ஒரு ரேஸும் இன்னொரு ரேஸ். வாட் இஸ் தட் ரேஸ்? சட்டரா. SATYR அப்படின்னா இட் இஸ் again a mythological creature, a human being with legs of the male goat and a horn on his forehead. அவனுடைய foreheadல ஒரு கொம்பு இருக்கும். கால்கள் வந்து யார் மாதிரி இருக்கும்? ஒரு ஆட்டினுடைய கால்களை ஒத்து இருக்கும். These are the servants of the ruler of the woods, the king of the woods. The name of the king of the woods is Silvanus. Silvanus. Sylvian அப்படின்னா woodன்னு அர்த்தம். Sylvian அப்படின்னா of the woodன்னு அர்த்தம். இங்க Silvanus is a noun, means he is the god of the woods. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மரத்தடியில அழகா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் யங் மேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் ஒரு ஓல்டு மேன். அப்ப அந்த வன தேவன் ஒரு மரத்துக்கடியில ஒரு வயதான அந்த வன தேவன் என்ன பண்றாரு, அப்படியே மரத்துக்கடியில தலையை சாச்சு தூங்கிட்டு இருக்க நேரத்துல அவருக்கு தெரியாம there was a group of fawns and satyrs, mythological beings who were the subjects of old Silvanus. அவங்கள என்ன பண்றாங்க, அவனுக்கு தெரியாம they are enjoying themselves, they are entertaining themselves. என்ன பண்றாங்க, ஒரு ரவுண்டு போட்டு கும்மி அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க ஜாலியா. they are enjoying themselves. அந்த நேரத்துல 8th stanzaல பாத்தீங்கன்னா யாருடைய வாய்ஸ் கேக்குது? they hear a piteous strained voice. ஒரு பிட்டிஃபுல் வாய்ஸ் கேக்குது. உடனே என்ன பண்றாங்க, they stop their rural merriment and they run in the direction of the sound. அவங்க அந்த சத்தம் கேட்கக்கூடிய டைரக்ஷன்ல நோக்கி ஓடுறாங்க. தங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு ஏதோ அழுகிற சத்தம், அலறல் சத்தம் கேட்கிறது, ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், போய் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கிளம்பி ஓடுறாங்க. அவங்க ஓடி ஒரு கூட்டமா ஓட போகும்பொழுது என்ன பண்றாங்க, there is இவங்க கூட்டமா வர்றதை யாரு பாக்குறா, the Saracen. He looked at it. Saracen யாரு சார், பேனும்னா யாரு அப்படின்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் தான். Saracen அப்படின்னா it is a tribe. பேனன் அப்படின்னா அது ஒரு நைட் ட்ரைப். அப்ப இது ரெண்டுமே ஒரே ஆள் தான். யாரு அப்படின்னா சான்ஸ் பிரதர்ஸ். அந்த சாராசின் என்ன பண்றான், அவளை ரேப் பண்ண முயற்சியில இருக்கிறவன் என்ன பண்றான், அப்படி திரும்பி பாக்குறான். பின்னாடி என்ன சத்தம் கேக்குது அப்படின்னா, இந்த கூட்டமா
rude mishap. Mishapனா different shaped monsters. கூட்டமா வந்திருக்கு, பயங்கர கோபமா வந்திருக்குங்க. அதே நேரத்துல ரொம்ப டிஃபார்ம்டு கிரீச்சர்ஸா தெரியுது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் மித்தலாஜிக்கல் கிரீச்சர்ஸ். யோசிச்சு பாருங்க, ஹியூமன் பாடி, தி ஹெட் ஆஃப் அ கோட், அப்புறம் ஹியூமன் ஹெட் வித் ஒன் ஹார்ன் அண்ட் தென் லெக் மட்டும் லெக் அண்ட் டெய்ல் ஆஃப் ஹீ கோட். அப்படி ஒரு கிரீச்சர்லாம் ஸ்ட்ரேஞ்சா கூட்டமா பயங்கர கோபமா வர்றதை பார்த்தோன்னே அவன் என்ன பண்றான், பயங்கரமா பயந்து போய் என்ன பண்றான் அப்படின்னா ஏதோ ஒரு புதிய மான்ஸ்டரை பார்த்த மாதிரி அந்த இடத்தை விட்டு என்ன பண்றான், ஓடியே போறான். நாம பயங்கரமா ஓட்டம் நடையுமா ஓடி போறான். ஓடி போய் என்ன பண்றான், அங்க அவனுடைய ஹார்ஸ் இருக்கு, அந்த ஹார்ஸ் மேல ஏறி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். Who is escaping? Sansloy. Sansloy was threatened by fawns and satyrs. Are you following me? Yes, sir. Yes. Sir. Okay. Now we move forward. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ the continuation of stanza 8. இப்போ ஸ்டான்சா நம்பர் 9. இப்போ ஸ்டான்சா நம்பர் 9ல பாத்தீங்கன்னா இப்ப யுனாவை வந்து பான்ஸும் சாட்டையர்ஸும் பாக்குறாங்க. அப்ப நம்ம யுனாவுடைய கண்டிஷன் எப்படி இருந்தது? They find the virgin doleful and desolate. Doleful means sorrowful. Doleful na sorrowful. I am putting it here. They saw her sorrowful and desolate. Okay, what do you mean by desolate? Comfortless, in a wretched condition. Okay, அவ வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கிறா. And அவளுடைய ஃபேஸ் எப்படி இருந்துதான், it is swollen with weeping. அழுது அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போயிருந்து என்ன பண்றாங்க, அப்படியே அவ பார்த்தோன்னா என்ன பண்றாங்க, இவ அவளுடைய முகத்தை பாக்குறாங்க. அழுது இருந்தாலும் அவளுடைய முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கு. ஓகே, இவங்க வந்து என்ன பண்றாங்க, அவகிட்ட நின்னு அவளை கம்ஃபர்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. பட் she is beyond any comfort. And look at this line. All stand astonished at her beauty bright. எல்லாரும் என்ன பண்றாங்க, வாயடைத்து போய் நிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேரழகை நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயை தான் அப்படின்னு கவிஞர் பாடின மாதிரி நீங்க என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல அவளை மாதிரி ஒரு பேரழகி யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாயெடுத்து போய் நின்றார்கள். ஓகே, அண்ட் என்ன நினைக்கிறாங்களாம், நம்முடைய கண்கள் நம்ம கண்களுக்கு பார்ப்பதற்கு அரிதான ஒரு காட்சி. our eyes are unworthy for this wonderful sight. and இன்னொரு விதத்துல பார்க்கணும்னா, இந்த மாதிரி ஒரு அழகிக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமா, இது it is unworthy அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஓகே, now we pass on to the next stanza. இப்போ the plight of Yuna is described using a simile. Okay, என்ன simile அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த பொண்ணு ஒரு அழகான ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறா, அந்த ஆட்டுக்குட்டிய ஒரு ஓனாய் வந்து வேட்டையாட பார்த்துச்சு, இந்த ஆட்டுக்குட்டிக்கு இந்த நிலைமை தேவையா? ஓகே, அப்ப யுனா இஸ் compared to a lamb which was actually targeted by a greedy wolf. Okay, இது தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த டைம்ல வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு ஓனாய் வந்து ஒரு லாம வந்து வேட்டையாட பார்த்துச்சு. ஆனா அந்த ஓனாய வந்து யார பார்த்து ஓடி போச்சு, அந்த பக்கத்துல ஒரு சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கத்தை பார்த்தோன்னே இந்த ஓனாய் ஒரேதான் ஓட்டம் பிடித்து ஓடி விட்டது. அப்ப இங்க வந்து சிங்கம்னு யார சொல்றாங்க? Lion in this parable represents whom? Any answers?
Lamb is Yuna. Fawns and satyrs. Very good. Fawns and satyrs. Okay, fawns and satyrs are considered to be lion. They were about to attack the wolf. The wolf is Sansloy. அப்ப அந்த சான்ஸ்லாய் வந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா யாரு வந்து பயத்துல இருக்கிறான்? இந்த பயத்துல இருக்கிறது வந்து யுனா. அவ இன்னும் அதிகமான பயத்துல இருக்கா. முன்னாடி ஒரே ஒரு மனிதன், இப்ப பயங்கர மோசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்மளை சுத்தி நிக்குது. அப்ப அவளால என்ன பண்ண முடியல? இந்த மான்ஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ண வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அவளால புரிஞ்சுக்க முடியாம அவ என்ன பண்றா? நடுங்கி போய் நின்னா. அதுதான் இந்த ஸ்டான்ஸ்ல இருக்கு. she was with a trembling heart. அவளுடைய ஹார்ட் வந்து நடுக்கத்துல அப்படியே உறைஞ்சு போய் இருந்தது. ஓகே, உறைந்து போய் இருந்தால் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, நவ் there is a description of this tribe. இங்க இருக்கு பாருங்க. The savage nation. ஒண்ணும் இல்ல, the savage nation. Who is the savage nation அப்படின்னு கேட்டீங்கன்னா the monsters. Maybe these represents the non-believing people, non-Christians who were in the woods. அப்படின்னு கேட்டீங்கன்னா the uncivilized people, the unevangelized people. அன்இவெஞ்சலைஸ்னா கிறிஸ்தவர்களாக மாற்றப்படாத காட்டு மிராண்டிகள். அப்படிதான் சர்ச் ஒரு காலத்துல மற்ற விசுவாசத்தை, மற்ற தெய்வங்களை வழிபட்ட, மாற்று தெய்வங்களை வழிபட்டவங்கள காட்டு மிராண்டிகள் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? இந்த ஒரு இனம் வந்து என்ன பண்ணுது? இந்த சர்ச்சை பாக்குது. யுனா அப்படிங்கிற அந்த ட்ரூ சர்ச்சை பார்த்து என்ன பண்ணுது? அவளுடைய அழகில் மெய் மறந்து அப்படியே என்ன பண்ணுச்சு? அப்படியே அவளை வந்து ஒரு தெய்வமா நினைச்சு அப்படியே அதை வழிபட ஆரம்பிச்சிருச்சு. They started respecting her. They bent their knees and they started worshiping her, revering her. என்ன பண்ணா? மண்டிட்டு அவ முன்னாடி அவளுடைய காலை வந்து என்ன பண்ணாங்க? தொட்டு கும்பிட்டாங்க. Look at the evangelization, the concept of evangelization. அப்படின்னா bringing non-believer into fold. ஓகே, சுவாமி வந்திருக்காரு. அப்ப சுவாமி வந்து இவரு ரொம்ப சக்தி உள்ள சாமி, அப்ப அவரை காலில் விழுந்து கும்பிடுவோம் அப்படின்னு விழுந்து வணங்கின மாதிரி என்ன பண்றாங்க? ஒரு பிரமிப்போடு அவளை பார்த்தாங்க. ஒரு தெய்வமாவே யாரை பார்க்க ஆரம்பிச்சாங்க? யுனாவை பார்க்க ஆரம்பிச்சாங்க. That is there. Now coming to யுனா. யுனா வந்து என்ன பண்றா அப்படின்னா, she still doesn't believe, she doesn't still believe the fawns and satyrs. Okay, அவளால இந்த fawns and satyrs நல்லவங்கன்னு நம்ப முடியல. இவ்வளவு நல்லவங்களா இவங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா அது வந்து ஒரு உண்மை. அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அந்த உண்மை வந்து ரொம்ப கசப்பான உண்மை. இட் இஸ் a barbarous truth. அது barbarous truth. அவ என்ன பண்றா? இப்படியெல்லாம் நடக்குமா? நம்ம ஆட்கள் தான் நமக்கு உதவி செய்வாங்க. வேற்று ரிலிஜன்ல இருக்கிறவங்க, இந்த காட்டு மிராண்டிகள் நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு அவ என்ன பண்றா? she sits amazed. இந்த மாதிரி எல்லாம் கடவுள் நம்மளை காப்பாத்துவாரா அப்படின்னு அவ உட்கார்ந்து இருக்கிறா. அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்களாம்? Look at the fawns and satyrs. They were very compassionate towards her youth. அவ ரொம்ப யங் கேர்ளா இருக்கா, அதனால அவளை வந்து என்ன பண்ணணும்? ஆசுவாசப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப கருணையோடு இரக்கத்தோடு அவளை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க? They are wondering at her divine beauty. சாதாரண பியூட்டி இல்ல சார் இந்த பொண்ணு, இவ ஒரு தேவதை. அவள் ஒரு தேவதை, அழகிய தேவதை அப்படின்னு கவிஞர் எழுதுற மாதிரி என்ன சொல்றாங்க? இவ வந்து தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாங்க. Okay, that is how they sit around in a state of wonder. Okay, and now என்னாச்சு? அவளை ஒரு தெய்வமாவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. And what did they do? They continue to kiss her feet. அவ காலை என்ன பண்ணாங்க? முத்தம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க? They started adoring her. Okay, and
தங்களுடைய முகம் வந்து அப்படியே பிரகாசமா மாத்தி அவளை என்ன பண்றாங்க, தங்களுடைய லவ் அவளுக்கு வெளிப்படுத்துறாங்க. யூ ஆர் அவர் டெய்டி அப்படின்னு அந்த முகத்திலே அதை காட்டுறாங்களாம். கவுண்டனன்ஸ் ஃபெயின், அவளுடைய முகத்திலே என்ன பண்றாங்க, தங்களுடைய முகத்திலேயே தங்களுடைய ரெவரன்ஸை காட்ட முயற்சி பண்ணாங்க. Are you following me, teachers? Yes, sir. Very good. இப்போ அடுத்தது ஸ்டான்சா நம்பர் 13. ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டான்சா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, இப்போ கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சவங்க அடுத்த ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இனத்திற்கு கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரைப்ல ட்ரைபல் ஹெட். ஓகே, இந்த ஆதி குடியினர், பழங்குடியினர் அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அதுல யாரு தான் கடவுளா பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த இன தலைவனை தான் கடவுளா பார்ப்பாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, அந்த இன தலைவனுக்கு இணையான ஒரு குயினா யார பார்த்தாங்க அப்படின்னா, யுனாவை பார்த்தாங்க. ஓகே, அவளை ஒரு குயினா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் தட் இஸ் ஹவ் தே ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் ஹர். இப்ப நம்ம யுனா வந்து என்ன பண்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா, she is very happy. Okay, slowly she is becoming glad. எவ்வளவு கிளாடா அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிமிலி. All as glad as birds of joyous crying. எப்படி ஒரு பேர்டு வந்து, ஒரு பறவை இனம் வந்து தங்களுடைய சந்தோஷம் வந்து கத்தி கூப்பாடு போட்டு என்ன பண்ணும், ஒரு விஷயத்த பாத்துருது, நிறைய சாப்பாடு இல்லாம இருக்கு, சாப்பாடை பாத்துருச்சுன்னா என்ன பண்ணும், பறவை கூட்டம் பயங்கரமா சத்தம் எழுப்பி ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும், இப்படி இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இதுங்கெல்லாம் என்ன பண்ணுதுங்க, இந்த சாட்டாரைன் அண்ட் ஃபான்ஸ், அதுங்களுக்கே தெரியுது இந்த அம்மா நம்மளை வந்து அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்மளை ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னு தெரிஞ்சவன என்ன பண்ணுச்சு, அவளை சுத்தி கை தட்டி என்ன பண்ணாங்க, தாண்டி குதிச்சு சத்தம் எழுப்பி சிங்கிங் லைக் ஷெப்பர்ட்ஸ் ரைம். ஷெப்பர்ட்ஸ் எப்படி வந்து கிராமத்துல ஃபோக் சாங் பாடுவாங்களோ அந்த மாதிரி ஃபாக் சாங்லாம் பாட்டிக்கிட்டு அவளை சுத்தி என்ன பண்ணாங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அதோடு ஸ்டாப் பண்ணல, they started worshipping her as a queen and they also prepared a crown for her using olive leaves. Okay, olive leaves உடைய அந்த லீவ்ஸ் எடுத்து, ஆலிவ் ட்ரீ அதுல இருந்து லீவ்ஸ் எடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு அழகான கிரௌனை ரெடி பண்ணி அவள் தலையில வச்சு வாழ்க அரசி வாழ்க அப்படின்னு அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சார் இது என்ன சார் ஸ்டோரி இப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் பிலீவர்ஸ் அக்செப்டிங் கிறிஸ்டியானிட்டி, த ட்ரூ ரிலிஜன் கால் ப்ராட்டஸ்டன்ட் ஃபெய்த். False religion is Roman Catholic faith. You should understand that in the light of this epic poem. அப்ப the joy of accepting a new religion. அப்ப நீங்க ஒரு ரிலிஜன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, வேற ஒரு தெய்வத்தை உங்களுடைய தெய்வமா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, how will you show it அப்படின்னா, by clapping hands, by singing. ஓகே, ஸோ அந்த ஒரு மெரிமெண்ட்டை வந்து இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார். இப்ப இவங்களுடைய என்ஜாய்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லை மீறி போயிருது. என்ன அப்படின்னா, the whole world redoubled echo ring. அவங்க பாடின பாடல்னால அந்த சவுண்ட் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த காடை முழுவதும் நிரப்பியது. ஹைப்பர்பலி, ஹைப்பர்போல்னு சொல்லுவாங்க, HYPERBOLE. ஹைப்பர்போல் அப்படின்னா ஓவர் எக்ஸாஜரேஷன். சும்மா சும்மா கத்தம் போட்டாங்க அப்படின்னு சொல்லாம, அந்த சத்தம் விண்ணை கிழித்தி கொண்டு கடவுளை சென்றடைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, அவங்க எழுப்பிய ஒளி அந்த காடு முழுவதும் என்ன ஆச்சு, எக்கோ ஆச்சு. எக்கோ ஆகி என்ன ஆச்சு, என்ன மாதிரி அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருந்தா, லீப்பிங் அண்ட் ஜம்பிங் லைக் wanton kids in pleasant spring. ஸ்பிரிங் சீசன் வந்தோன்னே இந்த குட்டி குழந்தைங்க துள்ளி குதிச்சு ஆட்டம் போடுற மாதிரி இவங்க ஆட்டம் போட்டாங்க. உடனே இந்த சத்தம் யார போய் டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, that is the old king of the forest. அவரை என்ன பண்ணிட்டு இருக்கான், நல்ல ஒரு மரத்துக்கடியே தூங்கிட்டு இருந்தான். அந்த ஓல்டு மேன் சில்வானூஸ், அந்த காட் ஆஃப் த வுட்ஸ எழுப்பி விட்டுருச்சு. அவன் என்ன பண்றான், with his aged limbs on cypress stood stout. அந்த சிப்ரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குச்சை வச்சிருக்கான் அவன் கையில. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஓல்டு மேன்.
அவன் என்ன பண்றான், ஒரு குச்ச தடிய கையில புடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நின்னு என்ன நடக்குது, why such a merriment? ஒருவேளை இவங்க எல்லாம் தண்ணி போட்டாங்களோ. நம்ம வந்து இந்த ஒரு படம் இருக்கும், அந்த விஜய் படத்துல அழகிய தமிழ் மகன் அப்படின்னு ஒரு படத்துல, அதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, அப்ப மகன் வந்து அங்க லவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு அம்மா அதுல ஆள் அனுப்புவாங்க. இவரு பஸ் நிறைய ஆளை இழுத்து போவாரு. அங்க வந்தோடனே என்ன பண்றாங்க, இந்த கூட்டத்துல உங்க கூட்டத்துல நீங்க குடிகார கூட்டத்து தலைவர் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஏன் கூட்டத்துல யாரு குடிச்சிருக்கா அப்படின்னா மெதுவா வந்து கஞ்சா கருப்பு சொல்லுவாரு, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க ஐயா, அந்த கேப்ல இவங்க பஸ்ஸ பாண்டிச்சேரி வழியா விட்டாங்க, எல்லாம் தண்ணியை போட்டுட்டு ஆட்டம் போடுறாங்க, ஆட்டம் இங்க எல்லாருமே தண்ணி போட்டிருக்காங்க உங்களை தவிர அப்படின்னோடனே எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுவாங்க, இவரு மட்டும் தனியா இருப்பார். அதே மாதிரி இங்க இந்த காட்டினுடைய டெய்டி சில்வானுஸ் என்ன பண்றாரு, ஒருவேளை இவங்க பியூக்குஸ் மெரி ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டாங்களோ. பியூக்குஸ் மெரி ஃப்ரூட்னா ஒன்றும் இல்லை, கிரேப்ஸ், வைன். அந்த BINE அந்த வைன்ல வரக்கூடியதுதான் கிரேப்ஸ். அந்த கிரேப்ஸ்ல இருந்து உருவாக்குறது தான் வைன், அதுதான் பாக்கூஸ் ட்ரிங்க். ஒருவேளை அதை சாப்பிட்டுட்டாங்களோ ஓகே அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. did they eat grapes in excess and did they become inebriated? The second one is Sybil's frantic rites. Sybil's frantic rite அப்படின்னா ஒண்ணு இல்ல, Sybil அப்படிங்கிறது it is a practice which was in vogue in the tribes. என்ன அப்படின்னா it is a sensual dance rite. ஒரு செக்ஷுவல் டான்ஸ் ரைட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளுகிளுப்பு ஊட்டக்கூடிய ஒரு ரிச்சுவல். அது வந்து செக்ஸோட கனெக்டட். அப்ப என்ன பண்ணுவாங்க, குரூப் செக்ஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரைபல் கல்ச்சர்ல ஆதி காலங்கள்ல இருந்திருக்கு. அப்ப அது என்ன பண்ணுவாங்க, மியூசிக்கோட அது நடக்கும். அப்ப அதுல ஒருவேளை இவங்க இண்டல்ஜ் ஆயிட்டாங்களோ அப்படின்னு அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த திசையை நோக்கி இவரு போறாரு. And who is going actually? It is actually Silvanus is going. Silvanus is going. And Sybil பத்தி இன்னொரு இன்ஃபர்மேஷன் எழுதிக்கோங்க. Sybil is the mother of sexual rights. She is the mother goddess of sexual rights. Okay. அந்த செக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில அதுல ஒரு ரிச்சுவல் பேட்டர்னே இருக்கு அப்படின்னு மித்தாலஜி சொல்லுது. அப்ப தே ஹாவ் டு இன்வோக் சிபில்ஸ் அண்ட் சிபிலை இன்வோக் பண்ணிட்டு தான் அந்த ரிச்சுவலுக்குள்ளார மக்கள் இறங்குவாங்க. அப்ப அது வந்து ஒரு மெரிமெண்ட். அந்த மெரிமெண்ட்டுக்குள்ளார இவங்க இறங்கிட்டாங்களோ அப்படின்னு இவரு யோசிச்சுட்டு அந்த திசையை நோக்கி போறாரு. இவரே கடவுள். The man Silvanus himself is God. He is divine. அவன் என்ன பண்றான், அப்படியே போய் அந்த ரேர் மொமெண்ட்ல அங்க ஒரு லேடிய பாக்குறான். Who is that lady? யூனா. அந்த ரேர் மொமெண்ட் தூரத்துல இருந்து அந்த லேடிய பாக்குறான், மெய் மறந்து போறான். And he is burning with lust. ஆகா, நமக்கு ஒரு நல்ல குயின் சிக்கிட்டா. யாரை விட நல்ல குயின், அவருக்கு ஏற்கனவே குயின் இருக்கு. he already has a queen. Who is a queen அப்படின்னா Driope is a fair queen of Silvanus. சில்வானுஸ்க்கு ஏற்கனவே ஒரு அழகான ஒரு மனைவி இருந்தால், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா he also had another sexual partner. The person is a nymph by name Phil. Phil, PHOLOE. Phil அப்படிங்கிறது ஒரு nymph. nymph அப்படின்னா mythological being considered to be the daughter of the river. ஆறுகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பியூட்டிஃபுல் பீயிங், an enchantress. அந்த என்சான்ட்ரஸோட உறவுல இருந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் தான் நான் இன்ன வரைக்கும் அழகின்னு நினைச்சேன். ஓகே, அப்ப அவங்க வந்து நம்ம அந்த புறத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்கள நம்ம அந்த புறத்தை கொண்டு வந்து அழகுபடுத்தி பார்த்தோம். ஆனா நம்ம அந்த புறத்திற்கு அழகு சேர்ப்பதற்கு இங்கே ஒரு அழகான பெண்மணி இருக்கிறாள்.
23ஆம் புலிகேசி கதையில வர்ற மாதிரி இந்த பெண்கள் வந்து நமக்கு நம்மளுடைய அந்தப்புறத்திற்கு வரவே இல்லையே அப்படின்னு வடிவேலு கேட்பார். அதுக்கு சொல்லுவாரு, இன்னைக்கே அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். அதே மாதிரிதான் இங்கேயும் he starts lusting for யூனா. அப்போ ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை உள்ள வருது. Okay, that is how you need to understand. Okay, so Silvanus is surprised and he is longing for யூனா. Okay, யூனாவை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணணும். And he is mad in love அப்படிங்கிற விஷயம் இருக்கு. Now the description, further description of the condition of astonishment. Okay, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனா is worshipped as the goddess of the woods. That is there in stanza number 16. அவளை வந்து இந்த வன தேவதை அப்படின்னு நினைச்சு அவங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே, இவன் சில்வானுஸ் என்ன பண்றான்? he starts thinking, இந்த மாதிரி ஒரு அழகி இங்க இருக்கானா, இவ வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு பிறந்தவளா இருக்க முடியாது. லுக் அட் ஹிஸ் ஆர்கியூமெண்ட். அவன் மைண்டுக்குள்ளார போற ஆர்கியூமெண்ட். in doubt to deem her born of earthly brood. இவ மனித பெற்றோருக்கு பிறந்த பிள்ளையாக இருக்க முடியாது. ஐ டோன்ட் திங்க் சோ அப்படின்னு அவனே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஓகே, ஒருவேளை யாராக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இவ ஒருவேளை இந்த goddess Venus, goddess of love இருப்பாளோ. goddess of love ஆக இருப்பாளோ. Okay, have you taken down the points? Yes, sir. Okay, goddess Venus is considered to be a goddess of love, and she is also considered to be the goddess of hunting. Okay, இது goddess of hunting ஆ இருக்குமோ டியானா? ஓகே, வீனஸ்னா goddess of love ஆ இருக்கணும், அல்லது ஒருவேளை goddess டியானாவோடைய இன்கார்னேட்டா இருப்பா போல இருக்கு, மனித உருவா இருப்பா போல இருக்கு. டியானா யாரு? the goddess of hunting அப்படின்னு இருப்பாளோ அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி அவ்வளவு உத்து பாக்குறான். இவ டியானாவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவகிட்ட போ இல்ல, ஆரோ இல்ல. போ இல்ல, ஆரோ இல்ல. எப்பொழுதும் டியானாவை சுத்தி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபேரி கூட்டமே இருக்கும். அந்த ஃபேரி கூட்டம் வந்து it will be different bees of the forest, particularly bees இருக்கும், நிறைய வண்டுகள் நிறைய அவளை சுத்தி மொச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அப்படியும் இல்ல. அப்ப இவ டியானாவாகவும் இருக்க முடியாது. அப்ப எவ்வளவுதான் இருக்க முடியும் அப்படின்னு அடுத்ததுல பாருங்க. Okay, that is the description. யூனா in this stanza is described as a mythological stag. Okay, she is described as a mythological stag. What is that mythological stag அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is the mythological stag, Cypres. This is a mythological stag. Okay, mythological stag தான் இருக்க முடியும். Okay, right அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. ஓகே, அந்த ஸ்டோரி வந்து நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டோரி. அப்ப just remember that Silvanus thought that யூனா was a Cypres. ஓகே, சோ அதை முடிச்சுட்டு we will move forward. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவளுடைய இந்த காட்டுக்குள்ளார சில்வானுஸ் நிக்கிறாரு, வியந்து போய் நிக்கிறாரு. அந்த fawns and satyrs, they are dancing around. இந்த சத்தத்தை கேட்டு அந்த சைடுல காட்டுல இருந்த அழகு பெண்கள், nymphs, the mythological creatures called nymphs. Okay, வன தேவதைகள், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? Okay, they are popularly known as, அங்க கொடுத்திருக்கு பாருங்க, they are popularly known as hamadryds. Hamadryds அப்படின்னா the nymphs which stay in the trees. அவங்க என்ன பண்றாங்க? ஓட்டம் நடையுமா ஓடி வர்றாங்க. என்னடி ருக்குமணி வா, என்ன மூணாவது வீட்டுல சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு கிராமத்துல பக்கத்துல இருக்க வீடுகள்லாம் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா
அங்க பக்கத்து வீட்டுல இருக்கா, அங்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்கக்கா, ரொம்ப அழகா இருக்காக்கான்னு சொல்லி எல்லா லேடிஸும் சேர்ந்து ஓடுற மாதிரி இந்த வன தேவதைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஓட்டம் முன்னடையுமா, they all run to see this rare beauty called Yuna. And then look at the next one. All the troops of light-foot natives. Natives-na ஒன்னும் இல்ல, again nymph. Who is that nymph அப்படின்னு கேட்டாங்கன்னா, the nymph who live in the river water, in the stream. அவங்களே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு அழகி நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்கா, அவங்களுடைய முகத்துல வந்து ஒரு ஹெவன்லி கிரேஸ் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவ பாக்குறதுக்கு ஓட்டம் முன்னடையமா போய் தூரத்துல நின்னே அவளுடைய முகத்தை அப்படியே புத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. They are looking at his face and என்ன பண்றாங்க, they start fearing. அவளுடைய அழகை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, இந்த மாதிரி அழகை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு அது ஒரு ஃபீலிங். இன்னொரு ஃபீலிங் என்ன அப்படின்னா, இவளுடைய அழகுக்கு முன்னாடி நம்ம அழகுலாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஒரு அழகான பொண்ணை இன்னொரு அழகான பொண்ணு பார்த்தா இந்த ரெண்டு ஃபீலிங் தான் வர முடியும். என்ன அப்படின்னா, என்ன அழகு அப்படின்னு பாசிட்டிவா பார்க்கலாம். இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு அழகுக்கு முன்னாடி நம்ம போய் எப்படிப்பா நிக்கிறது, ஓகே அப்படின்னு ஒரு யோசனை. அந்த ரெண்டு யோசனையுமே இட் இஸ் குவைட் காமன் ஃபார் விமென். இட் ஆல்சோ அப்ளைஸ் ஃபார் மென். ஒரு நல்ல ஹேண்ட்ஸமா ஒரு பர்சன் இருக்கான், அவனுக்கு பக்கத்துல போகும்போது என்னப்பா இப்படி இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அவனுக்கு பக்கத்துல போய் நம்ம நின்னம்லாம், நம்ம பர்சனாலிட்டி அங்க ஒண்ணும் எடுபடாது அப்படின்னு ஒரு மேல் ஃபீல் பண்ற மாதிரி அங்க அவங்களாம் என்ன பண்றாங்க, அந்த மிக்ஸ்டு ஃபீலிங்கோட அவங்க இருந்தாங்க. ஓகே, அண்ட் லுக் அட் த லாஸ்ட் லைன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சூப்பரா சொல்லி இருக்கிறாங்க. ஆல் த செட்டாரைன்ஸ் என்ன பண்றாங்க, they started scorning all the beautiful maids of the forest. நீங்க எல்லாமே அழகு கிடையாது, நீங்க எல்லாருமே அழகு கிடையாது. யாருதான் அழகு, அவதான் அழகு. ஓகே, இந்த உலகத்துல அவளை போல் அழகி வேற யாருமே கிடையாது அப்படின்னு மற்ற பெண்களை வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே they were trying to belittle them. ஓகே, இந்த நேரத்துல what is the feeling of Yuna அப்படிங்கும்போது, Yuna feels lucky now. அட்லீஸ்ட் நம்மள ஒரு பெருசா ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் நமக்கு சுத்தி இருக்கு. and slowly she starts forgetting. slowly என்ன பண்றா, தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் forget பண்ணிட்டு what is she doing, she spends time. Okay, she spends time playing with them, teaching them the truth. Truth அப்படின்னா she teaches them the true religion. Okay, அவங்களுக்கு உண்மையான மதத்தை, உண்மையான விசுவாசத்தை போதிக்க ஆரம்பித்தாள். உண்மை என்றால் என்ன, ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, உண்மை உங்களை விடுவிக்கும் அப்படிம்பாரு. அந்த உண்மை என்ன அப்படின்னா, I am the truth அப்படின்றவர். ஓகே, so அப்ப God அப்படின்னாவே, God is a combination of all these elements. ஒன்னு, he is the fullness of truth, fullness of beauty, fullness of perfection. ஓகே, இந்த கான்செப்ட் இருக்கணும். ஓகே, fullness of goodness, fullness of truth, fullness of perfection and fullness of beauty. இந்த 4 ஆஸ்பெக்ட் முழுசா எங்க இருக்கோ அதுதான் கடவுள். அந்த கடவுள் வந்து அதுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க பர்ஃபெக்ஷன் இருக்கோ, பர்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் கடவுள். எங்க அழகு மொத்தமா குவிஞ்சிருக்கோ அதுதான் கடவுள். அப்ப நீங்க எங்கேயாவது அதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த உண்மையான மதத்தை பத்தி இந்த மக்களுக்கு போதித்தால். who is actually teaching truth to the fawns and satyrines? Yuna means one religion. Who is this one religion? The Protestant religion. That is true religion. But truth பத்தி non-believers, savage peopleக்கு அவ பாடம் நடத்தினாள். And இவ இப்படி பாடம் நடத்துறாங்க. ஆனா அவ என்ன பண்ணாங்க, இந்த savage people started looking up to her as an idol. அவளை வந்து ஒரு சுரூபமாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உருவ வழிபாடு, அவருடைய உருவத்தை பார்த்தே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவ என்ன சொல்றா,
என்னை வந்து வழிபடாதீங்க, நான் அவன் இல்லை, நான் அந்த தெய்வம் இல்லை, நான் அந்த தெய்வத்தை பத்தி சொல்ல வந்த ஆளு. அப்ப அவர் எங்க இருக்காரு? அங்க இருக்காருப்பா, நான் வந்து ஒன்லி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி she starts explaining to them that she is not God, but instrument in the hands of God. நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான், and you should not worship me அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றா? அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். she is advising them not to worship, not to worship her. என்ன நீங்க வழிபடாதீங்க, யாரை மட்டும் தான் வழிபடணும்? ஆனா அந்த உண்மையை மட்டும்தான் நீங்க வழிபடணும் அப்படின்னு அவ அங்க சொன்னா. அந்த நேரத்துல இவ வந்து அந்த மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? she is teaching truth, உண்மை ரிலிஜனை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த சைடுல அந்த காட்டுல ஒரு யாரு வர்றா? there is a man in arms, a man who was very famous in that part of the forest. He is coming. Okay, and அவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அடுத்த ஸ்டான்சர்ல தான் சொல்லுவாங்க. he was a man who is in the costume of a knight. அவரை பத்தி சொல்லும் பொழுது எப்படி இருக்கு பாருங்க. he is a warrior. yes madam, ஆர்தர். ஆர்தர் இப்ப ஆர்தர் இல்ல இந்த ஸ்டான்ஸால, இந்த புக்ல ஆர்தர் கிடையாது. you will have a knight by name Sir Satyrane. Okay, this is the description of Sir Satyrane. Sir Satyrane. Okay, Sir Satyrane பத்தி தான் இந்த passage. Okay, Satyrane அவருடைய ஃபேமிலியை பத்தி ஒரு 4-5 ஸ்டான்ஸா வரப்போகுது. என்ன அப்படின்னா, this man is a warrior, a man who loves fighting அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை பத்தி சொல்லும் பொழுது a man who is very strong physically and mentally. அவன் பாத்தீங்கன்னா he has established himself in distant countries also. பல நாடுகள் போய் சண்டை போட்டு தன்னுடைய பேரை நிலைநாட்டிய ஒருவன். அவர் எப்படி இருந்தாரா? he was simple. he is a simple man. ரொம்ப சிம்பிள் man. a man who is faithful. ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு, அதே நேரத்துல ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிற ஒரு மனிதன். அவரை நம்புனீங்கன்னா அவர் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பாரு. and in the real sense of the word he is a knight. in the real sense of the word he is a knight. ஒரு நைட் எப்படி வந்து ஒரு லேடிய ஒரு லேடி டிஸ்ட்ரெஸ்ல ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு பக்கபலமா இருக்கக்கூடியவன் தான் ஒரு ஆண்மகன். அந்த மாதிரி உண்மையான ஒரு நைட் அவரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்புறம் he is the enemy of shame. அவருக்கும் டிஸானர்னா பிடிக்கவே பிடிக்காது. கோழையா இருப்பது பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, அண்ட் எதற்காக அவர் வந்து ரொம்ப சண்டை போடணும்னு நினைச்சாரு அப்படின்னா, he loved to fight for his lady. அவர் எந்த லேடி அப்படின்னா, he is also in the service of the fairy queen. அவரும் அந்த ஃபேரி குயினுடைய சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர் தான். ஆனா அந்த டைரக்ட் 12 பீப்புள்குள்ள வரமாட்டாரு. இவரு இன்னொரு எக்ஸ்டெண்டட் சைக்கிள். அவரு என்ன பண்றாரு, இந்த ஃபேரி குயினை கொஞ்சம் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி ஃபேரி குயினுடைய க்ளோஸ் சர்க்கிள்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு முயற்சியில இருக்கக்கூடிய அந்த மனிதர் இவரு அந்த பக்கம் வர்றாரு. அவருடைய பேரண்டேஜ் என்ன, அவருடைய பேரண்ட்ஸ் யாரு அப்படிங்கிறத நம்ம எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து அழகா சொல்ல போறாரு. என்ன அப்படின்னா, this man is the son of Satyr. ஒரு சட்டையருக்கும் ஒரு லேடிக்கும் பிறந்த ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, அண்ட் அவங்க அம்மா பேர் என்ன
அப்படின்னு கேட்டீங்கன்னா, his mother is a woman by name, okay, Thyamis, the daughter of Labadi, okay, and this woman is married to a person by name Tyrion, okay. இப்ப தயாமிஸ் அவருடைய ஹஸ்பண்டுடைய பேரு தீரியன். ஆனா தீரியன் என்ன பண்றாரு? he is a playboy, he is a playboy and he doesn't stick with தயாமிஸ் alone. அவளுக்கு வந்து அந்த செக்ஸ் மேல ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு? he goes hunting, okay, and this woman is waiting for her husband to come and give her the delight of love making. ஆனா அவன் என்ன பண்றான்? அவளுக்கு அந்த ட்ரிகர் மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்றான்? he goes hunting, அனிமல்ஸ் சேஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான். ஆனா இவளை சேஸ் பண்ணல. அதனால அவன் என்ன பண்றான்? she goes in search of some company. அவளுக்கு ஒரு டிசையர் உள்ள வந்துருச்சு. அந்த லவ் மேக்கிங்கான ஒரு டிசையர் வந்தோடனே அவ என்ன பண்றா? she is going in search of a lover. அப்படி அந்த லவ்வரை நோக்கி போகும்போது there is a satyr in the forest who is burning with lust. அந்த சைடுல காட்டுல இந்த ஒரு மித்தலாஜிக்கல் பீயிங் இருக்கு, சட்டாயா. சட்டாயர்னா ஒரு ஹியூமன் பீயிங். அந்த ஹியூமன் பீயிங்க்கு ஒரு ஹார்னு, லெக் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் அ ஹீ கோட். அது ஒரு மேல். அது என்ன பண்ணுது? அது இவளை பார்த்துருச்சு. அதுவும் என்ன பண்ணுது? லவ் மூட்ல இருக்கு. உடனே என்ன பண்ணுது? it entices her and she is also happy with a partner. அப்ப they have an affair and அந்த அஃபையருக்கு பிறந்த அந்த பையன் தான் இந்த Sir Satyrin. Are you able to follow that? Yes, sir. Yes, sir. Okay. And என்ன ஆச்சு? இவனை வந்து என்ன பண்றா? She becomes pregnant and she gives birth to Sir Satyrin. Okay. And அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அந்த Sir Satyrinuடைய மதரும் நம்ம சட்டாயரும் they are meeting in a sacred cabin and they are having good time, and out of this good time this man is born. சரியா? Are you here? Yes, sir. Okay. அந்த குழந்தை பிறந்துருச்சு. Now the training of Sir Satyrin. Sir Satyrin வந்து வளர்த்தது யார் அப்படின்னா, அந்த காட்டுல இருந்த எல்லா சட்டாயர்ஸும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுது? they are rearing this knight. அந்த எங்க ரேஸுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க? they are rearing this child. எப்படி வளர்த்தாங்க? they reared the child without any fear. அந்த குழந்தைக்கு பயமே தெரியாத மாதிரி ஒரு குழந்தையா அந்த குழந்தைய வளர்த்தாங்க. சோ எந்த மாதிரி அவன் வந்தான் அப்படின்னா, அவனுக்கு பயம்னே என்னன்னு தெரியாது. ஓகே. அண்ட் என்ன பண்ணான்? ஒரு சிங்கத்தை பிடிச்சானா என்ன பண்ணுவான்? upon the lion he would force himself upon a lion. ஒரு சிங்கத்துக்கு, அந்த சிங்கத்தின் மீது ஏறி உட்கார்ந்து அந்த சிங்கத்துக்கே பயம் காட்டுவானா. அந்த அளவுக்கு சிங்கமே இவனை கண்டா தலை தெறிக்க ஓடும். அப்புறம் என்ன பண்ண? அந்த காட்டுல பீஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேர், கரடி தான் ரொம்ப பயங்கரமான ஒரு விலங்கு. தனியா மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிழிச்சு போட்டுரும். ஆனா அந்த பேரை குடிச்சு என்ன பண்ணுவான்? அதை பிடிச்சி கத்துற அளவுக்கு அதை என்ன பண்ணுவான்? டீஸ் பண்ணுவானா. he will catch hold of the bear and make the bear cry. and என்ன பண்ணுவான்? wild boar, wild bull, அது எல்லாத்தையும் பிடிச்சி என்ன பண்ணுவான்? அதுங்களுடைய வைல்டுனஸ் போற அளவுக்கு அதை டேம் பண்ணுவானா. வைல்டா என்னென்னலாம் இருக்கோ அதை டேம் பண்றதுதான் இவனுடைய வேலை. அப்ப இவனை பார்த்தாவே என்ன பண்ணும்? அந்த காட்டுல இருக்கக்கூடிய ரோபக்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, லெப்பர்ட்ஸ், சாரி, லெப்பர்ட்ஸ், LEOPARDS, லெப்பர்ட்ஸ்னா சிறுத்தைகள். என்ன பண்ணும்? சிறுத்தையெல்லாம் இவனை கண்டா ஓடும். ஆனா இவன் சிறுத்தையை விட வேகமா போய் அந்த சிறுத்தை எல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவான்?
அந்த சிறுத்தைகளோடு சண்டை போடுவான். அதுங்களை வந்து கயிறுல கட்டி தரன்னு இழுத்துட்டு வருவான். அதனால என்ன பண்ணுவான், இவன் வர்றான்னு தெரிஞ்சிச்சுனாவே பயந்து போய் இந்த காட்டு விலங்குகள்லாம் தலை தெறிக்க ஓடும். அந்த அளவுக்கு ஒரு டெரர் பீஸ் இஸ் சர் சட்டைரைன். Are you following? Yes, sir. Yes, sir. Okay, so that information is here. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ this man is growing up in the forest. அந்த நேரத்துல the mother is in the city. அவ என்ன பண்றா, she comes to see the sun. அங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது the sun is growing wild. Okay, the sun is growing wild like his father. அவங்க அப்பாவும் அந்த மாதிரி வைல்டு கிரீச்சர் தான். அதனால இவனும் அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன பண்றான், அந்த பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றான். என்ன அட்வைஸ் பண்றான், இந்த மாதிரி வைல்டா நீ வளரக்கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்றான். அண்ட் அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கறத அப்படியே இந்த அடுத்த ஸ்டான்சர்லயே சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, he was riding on spotted panther. அந்த பாந்தர் அப்படின்னா அது ஒரு வைல்டு பீஸ்ட். அந்த பீஸ்டுக்கு பாடியில ஸ்பாட்ஸ் இருக்கும். அண்ட் he was also cruel with the tiger. அந்த டைகரை விட இவன் குரூவலா இருந்தான். அந்த நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட். பாடல்னா ஒண்ணும் இல்ல, ஆன்டிலோப். he was swifter than the antelope or deer. And he was merciless than the wolf. அந்த அளவுக்கு எல்லா அனிமல் குவாலிட்டியும் ஒருத்தன்ட்ட இருந்தது. and he was almost tyrannical. ஒரு டைரண்ட் மாதிரி இருந்தான், காட்டு மிராண்டித்தனமா வளர்ந்து இருந்தான். ஓகே, அப்ப இந்த அம்மா அதெல்லாம் பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு என்ன சொல்றா அப்படின்னா, நீ இந்த மாதிரி வளரக்கூடாது, இந்த மாதிரி வளரக்கூடாது அப்படின்னு அவன்கிட்ட அட்வைஸ் பண்றான். ஓகே, ஆர் யூ வித் மீ? ஓகே, இப்ப அந்த அம்மாவுடைய ஆக்ஷன் பாருங்க. the fearful dame, அம்மா, the mother of Sir Satyrine, she was becoming very fearful. இந்த காட்சியெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டா. ஆனா பயந்துட்டு என்ன பண்றா, அவனை நல்லவனா மாத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றான். ஓகே, உடனே முயற்சி பண்ணி என்ன பண்றா, இங்க அடுத்த ஸ்டான்ஸால வருது. where is it? it is here. என்ன சொல்றா, தம்பி நீ இப்படியே இருந்தீங்கன்னா உன்னை காட்டு மிராண்டின்னு சொல்லிடுவாங்க. you are a warrior, you have all great virtues with you, God has blessed you. அதனால நீ உன்னுடைய அட்வென்ச்சர் எல்லாம் காட்டுக்குள்ள நிப்பாட்டிராத. you go and meet the queen of the fairy land and show your adventure spirit before her அப்படின்னு அவனை என்ன பண்றான், லைட்டா கிண்டல் பண்ணி விட்டுறான். உடனே அவனே என்ன பண்றான், ஓகே மம்மி நீங்க சொல்லிட்டீங்க, I will go and impress the fairy queen and I will come only after that. தாயே நான் உடனே தலை வணங்குகிறேன் அப்படின்னு தாய் மெச்சிய மகன் அப்படிங்கிற மாதிரி அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக அவரு கிளம்பி என்ன பண்றாரு, ஃபேரி லேண்டுக்கு போனாரு. ஓகே, and as he was traveling, what did he learn அப்படின்னா, he learned to be faithful. he learned to be honest. அதெல்லாம் அவருடைய ஜேர்னில அங்க ஃபேரி லேண்டுக்கு போகும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் அவரு கத்துக்கிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு, ரிட்டர்ன்ல வந்துகிட்டு இருக்காரு. ரிட்டர்ன்ல வரும்போது யார பார்த்தாரு, பாரஸ்ட் யூனாவை பார்த்தாரு. அந்த யூனாவுடைய ஹியூமிலிட்டிய பார்த்தாரு. அவர்கிட்ட போய் என்ன பண்றாரு, இவங்க தான் நம்ம ஃபேரி குயின் மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆயிட்டார். ஓகே, so he was admiring this particular lady called Yuna, who appears like the fairy queen.
ஏற்கனவே அவர் ஃபேரி குயினை பார்த்திருக்காரு. இருந்தாலும் யூனாவை பார்க்கும்போது ஃபேரி குயினுடைய செம்பிளன்ஸ் அவகிட்ட இருந்தது. அதனால என்ன பண்றாரு, அந்த அம்மா கிட்ட போய் உட்காந்து எனக்கு நல்லது ஏதாவது சொல்லி கொடுங்க, நான் ஒரு மிருகம், என்ன மனுஷனா மாத்துங்க உங்களுடைய டீச்சிங்னால அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கிறாரு. அண்ட் ஹீ பிகம்ஸ் த டிசைபிள் லேடி யூனா. Okay, and I'm stopping today's class here. If you have any doubts, you may ask.